இந்தாமா கஸ்தூரி, ஈவினிங் ஷோ 290 டிக்கெட், நைட் ஷோ 450 டிக்கெட், பாக்கி துட்டு. கஸ்தூரி, நம்மள நேர்ல பார்க்க கஸ்டமர் கார்லயே வந்திருக்காரு பாத்தியா? நேர்ல என்னையா? என் நிழல பாக்கணும்னாலும் தியேட்டர்ல வந்து பாக்க சொல்லு. எங்க என்னது தனியா? பார்வையே சரியில்லை. திசை மாதிரி வந்தாப்புல இருக்குது. சொல்லிட்டு கேளு, இல்ல அம்பேல் ஆயிடுவேன். மாட்டிக்கிட்ட விடாத. இந்தா உனக்கு போலீஸ்ல அவ்வளவு இலக்கமா போச்சா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இந்த கேஸுக்காக தான் காலங்காத்தால உங்க வீட்டை தேடி வந்தேன். வருஷக்கணக்குல பிளாக் டிக்கெட் விக்கிறவங்க கூட ஒன்ன மாதிரி பேஜார் பண்ணல. எங்க பார்த்தாலும் எங்க திரும்பினாலும் ஓ பேச்சு தான் அடிபடுது. ஸ்டேஷன்ல உன் பேர்ல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். நடை ஸ்டேஷனுக்கு. கையகைய புடிச்சா புடிச்ச கைய முறிச்சிடுவேன். பிசினஸ் நேரத்துல பொழப்பு கிடைக்காத. நேத்து முந்தான ஸ்டேஷன் மாமூல்னு வாங்கி விட்டுக்கினியே, அப்ப நல்லா இருந்ததா கஸ்தூர் துட்டு? அப்படி எல்லாம் சொல்லாத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கையெடுத்து கும்பிடுற. ஸ்டேஷனுக்கு வா. உன்னை கையோட கூட்டிட்டு போனேன்னா எங்க கால்ல லாட கட்டி வீட்டுக்கே அனுப்பிச்சிடுவாரு. தாயே வா. தங்கச்சி, கடுகு கரப்பா குச்சி வாங்கடா. ஏன்டா என் தங்கச்சிய போலீஸ் வண்டியில ஏத்திட்டு போறாங்க? பாய், நீங்க உள்ள போயிருந்த சமயத்துல அது எங்க கூட இருந்து தியேட்டர்ல டிக்கெட் வித்துக்கிட்டு இருந்துச்சு. பிளாக் டிக்கெட்டா? ஆராம். அதுக்கு அனுபவம் இல்லீங்களா, அதான் மாட்டிக்கிச்சு. பாவிங்களா, எல்லாருமா சேர்ந்து என் தங்கச்சிய பிளாக் டிக்கெட் விற்கும்படியா பண்ணிட்டீங்களா? உங்களை இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? ஐயா யாருங்க? நான் ஒரு வக்கீல். நான் என் ஃபேமிலியோட சினிமா பார்க்க போகும்போது இந்த பொண்ணு தான் எனக்கு டிக்கெட் கொடுத்து ஹெல்ப் பண்ணி. நீங்க ஸ்டேஷன் வாங்க, மத்தத அப்புறம் பேசி. சார், பொம்பளையா சார் இவ? காக்கி சொக்காக்க மரியாதை இல்லாத பண்ணிட்டா சார். பப்ளிக்ல பச்சை பச்சை பேசுறா சார். பச்சை நோட்டுங்களை வாங்கி இத்தனை நாள் உங்க பாக்கெட்டுக்குள்ள விட்டுக்கினீங்களே, அப்ப எங்க போச்சு உங்க காக்கி சட்ட கௌரவம்? இது போலீஸ் ஸ்டேஷன், கொஞ்சம் மரியாதையா பேசு. எந்த ஸ்டேஷன் இருந்தா எனக்கு என்ன சார்? நான் நடக்கிறத சொல்றேன், நியாயத்தை சொல்றேன். காக்கி சட்டை போலீஸ் ஸ்டேஷன்னா ஒரு காலத்துல மரியாதை இருந்தது. இப்ப என்னடானா போலீஸ்காரங்களே கேடி பிக் பாக்கெட்னு பார்க்காம கண்டவங்க கிட்ட கை நீட்டுறாங்க. அப்புறம் எங்க சார் மரியாதை வரும்? எவனோ ஒருத்தர் செஞ்சான்னா எல்லாரும் அப்படி இருப்பாங்க நினைக்கிறியா? ஒருத்தர் செய்யறதா சார் எல்லாருக்கும். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம். நான் அப்படி இல்ல. என் ஜூரி ஸ்டேஷன்ல எந்த தப்பு நடந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். வா சொன்ன. சின்ன எடுத்து தப்பு உன் கண்ணுக்கு தெரியுது, பெரிய எடுத்து தப்பு எவன் கண்ணுக்கு தெரியுது? ஷட் அப். இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட பேசுனதே ஜாஸ்தி. இன்னைக்கு நீ பிளாக் மார்க்கெட்ல டிக்கெட் வித்தியா இல்லையா? இல்லன்ற. என்னப்பா டிக்கெட் நீ எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். அப்படின்னா எடுத்துக்க. யூ ப்ளடி ராஜமா, இந்த கழுதையை உள்ள கூட்டிட்டு போய் மொத்தமா செக் பண்ணு. சார், கழுத இனிமே ஒரு வார்த்தை பேசுறேன், நடக்கிறதே வேற. ஐயா, நான் இப்பதான் வெளியே வந்தேன். உங்க கூட வந்து என் தங்கச்சிக்காக வாதாடினேன்னா அது அவ்வளவு நல்லா இருக்காது. நான் இங்கே இருக்கேன், நீங்க உள்ள போய் என்ன எதுன்னு விசாரிங்க. இட்ஸ் ஆல் ரைட். நீங்க இங்கே இருங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஹலோ பிரகாஷ். ஹலோ இன்ஸ்பெக்டர், how are you? Fine, thank you. Sit down. என்ன இவ்வளவு தூரம்? ஒண்ணு இல்ல, பிளாக் டிக்கெட் விஷயமா இப்போ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து. அப்பா, அவளா சார்? அந்த பொண்ணாலே எங்களுக்கு பெரிய தலைவலி. நம்பர் 1 கேடி. செய்யறதையும் செஞ்சுட்டு பேச்சு வேற. பாத்தீங்களா சார், அவ்வளவும் பிளாக் மார்க்கெட் டிக்கெட். பாருங்க, இவளை அப்படியே உள்ள வச்சு பூட்டி வை. திங்கக்கிழமை கோர்ட்ல வச்சு வாங்கணும் வாங்குறேன். திங்கக்கிழமை இந்த கேஸ் நான் அட்டெண்ட் பண்ணதா இருக்கேன். அதாவது இந்த பொண்ணுக்கு வக்கீலா நான் இவங்களை ஜாமீன்ல எடுக்க போறேன். இந்த கேஸுக்கு கஸ்தூரிக்கு நீங்க ஜாமீன் கொடுக்க போறீங்க? ஆமா, நானே தான். நான் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணவும் சொல்லுங்க. அண்ணே, எப்படி இருக்கீங்க அண்ணே? எப்போ வந்தீங்க? ஐயா, உங்கள மாதிரி ஊர்ல ஒரு நல்லவங்க இருந்துட்டா கஸ்தூரி மாதிரி அனாதை பெண்களுக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்படும். அல்லாஹ் அவங்களுக்கு சகல நன்மையும் கொடுக்கட்டும். கஸ்தூரி, வக்கீல் ஐயாவுக்கு நன்றி சொல். அவர்தான் அவனை வெளியே கூட்டிட்டு வந்தது. ஆமா, பெரிய உதவி. இவருக்கு நன்றி வேற.
5க்கும் 10க்கும் அல்பாயுஸ் வக்கீலுங்க லோன்னு அலையறாங்க. இவர் அந்த கேஸோ இல்ல பொம்பளை பாக்குறதுக்கு வாட்டு சாட்டமா இருக்காளே அவளை ஏதாவது. ஐயோ என்ன இப்படி எல்லாம் பேசுற? அவர் ஏதாவது தப்பு பொது இடமா இருக்கேன்னு பார்த்தேன். இல்லாட்டி அந்த இடத்துல அவரை வெட்டி பொலி போட்டிருப்பேன். உனக்கு என்ன தைரியம் தான் சினிமா கோட்டாய்க்கு போய் நீ பிளாக் டிக்கெட் வித்திருப்பேன். ஹராம் வேலை செய்யறதை விட பிச்சை எடுத்து படைக்கலாம். வெறும் கஸ்தூரியா இருந்திருந்தா அதைத்தான் செஞ்சிருப்பேன். ஆனா அக்பர் பாஷா தங்கச்சி அனாதியா பிச்சை எடுக்கிறாளேன்னு சொல்லுவாங்களே, அதனால்தான் அப்படி செஞ்சேன். பாட்ஷா ஜெயிலுக்கு தான் போறான், செத்து போகல. நீ ஏன் சினிமா கொட்டாய்க்கெல்லாம் போனேன்? அண்ணே நான் சோத்துக்கு இல்லாம தான் போனேன், சோற போயிடல. இங்க இருக்கிற ஜனங்க உங்க மேல வச்சிருக்கிற மரியாதைக்கு எனக்கு ஒரு குறையும் வராம பாத்துக்குவாங்க. ஆனா அவங்க கஷ்டத்துல நான் சாப்பிட்டுக்கிட்டு உங்க மரியாதையை குறைக்க விரும்பல. கழுவுன வேலை செஞ்சாவது கஞ்சி குடிக்கலான்னு நினைச்சேன். வேலை தேடி ரோடா அலைஞ்சேன். என் உழைப்பை விட அவனுங்களுக்கு என் உடம்பதான் பிடிச்சிருந்தது. உழைப்புக்கு கொடுக்காத காசை என் உடம்புக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. காரி துப்பிட்டு வந்துட்டேன். வந்துட்டா மட்டும் போதுமா? வயிறுன்னு ஒண்ணு இருக்குல்ல, பத்தினியா இருக்க முடிஞ்சது, 10 நாள் பட்னியா இருக்க முடியலன்னு. அதுக்காக நான் என்ன வைக்கல, தியேட்டர்ல டிக்கெட்டை தான் வைத்தேன். தப்பா இருந்தா என்ன உங்க கையாலே வெட்டி போட்டுடுங்கன்னு. தங்கச்சி, நான் இங்க இல்லாதப்போ நீ அனுபவிச்ச கஷ்டத்தை உணராம பேசிட்டம்மா. என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. இப்பதான் அண்ணன் வந்துட்டானே, இனிமே உனக்கு ஒரு குறைச்சல் இல்லம்மா, ஒரு குறைச்சல் இல்லை. டேய் ராஜமன்னா, இவ்வளவுக்கு நீதானடா காரணம். சாலா ஒன்ன நான் விடுறது இல்லடா. அப்படியா நிஜமாவா? ஐ சி. இதோ இப்ப வர்றேன். கான்ஸ்டபிள், சருக்கு வந்தாச்சா? சரி, அப்படி நான் வண்டியை கோடவுன் விடு.
நான் அன்னைக்கே சொன்னேன், நீங்க நம்பல. பாத்தீங்களா, வண்டி நிறைய தங்கம், பல கோடி ரூபாய் பெறும்படியான கள்ளக்கடத்தல் பொருள் அத்தனை இந்த பெரிய மனுஷனுக்கு சொந்தம். தேங்க்யூ பாஷா பாய். நீங்க டெலிபோன் பண்ணா சமயத்துக்கு நாங்க வந்திருக்க முடியாது. கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்து எங்க கடமையை நீங்க செஞ்சிட்டீங்க. ரொம்ப நன்றி. பெரிய மனுஷன். சார், அந்த பிளாக் டிக்கெட் பொம்பளை கஸ்தூரியை தேடிட்டு சமனோட ஆள் அங்க போயிருக்கு. தியேட்டர்ல இருந்து பொம்பளை காணோம். இப்பெல்லாம் அந்த பொண்ணு பிளாக் டிக்கெட் விக்கிறதே விட்டுருச்சான். அவங்க அண்ணனோட செட்டில் ஆயிடுச்சான். சமன் திரும்பி வந்திருக்கு. இந்த லட்சணத்துல அந்த பொண்ணுக்கு நீங்க வேற ஜாமீன் கொடுத்திருக்கீங்க. சார் நீங்க போங்க போங்க. டார்லிங், குட் ஈவினிங். என்னங்க குட் ஈவினிங் சொல்றேன், பதிலே சொல்லாம போறீங்க? குட் ஈவினிங். என்னங்க குளிக்க வந்துட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, நீ போ, நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். அம்மி, എന്താ മോളെ? ഞാൻ വെള്ളം കുടിക്കാൻ പോട്ടെ? ശരി, പോയിക്കോ. தூங்குறியா? தூங்கு. அத்தை, இப்போ மேலதாளம் இல்லாம உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறேன். கலட்ட முடியுமா? முறமாமன் தாலிக்கு மறுதாலி ஏது? கட்டுறேன், கண்டுக்காத. கட்டுற, கண்டுக்காத. கட்ட போறேன், கட்டிடுவேன். அணக்கவரு, இப்ப கட்ட போறண்டா தாலிய. அக்கா, உனக்கு அச்சித போட கொடுத்து வைக்கல. 1 2 3, எதுக்கு இன்னொன்னு கூடவே போட்டு வைப்போம். 4. அப்பா, அத்தை தாலி கட்டிட்டேன். காத்தால காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். இப்ப வர்றேன். அம்மு, நீ எங்க இங்க? மாமா, இது யாருது? ஒண்ணு புரியல. அம்மு, ஆமா அம்முதான். அப்பா, சப்தம். எடா பரமு, நீ எப்படி இவட வந்தது? இவன் எதுக்கு இங்க வந்தான்? பத்துக்கா நல்ல உடப்ப. நீ சொல்லு, எதுக்கு வந்தான்? അയാളുടെ വീട് എരിഞ്ഞു പോയി, താമസിക്കാൻ ഇടമില്ല, തട്ടി വാങ്ങി കട്ടുന്ന വരയ്ക്കും ഇവിടെ இருக்க ഞാൻ സമ്മതിച്ചു. நீ சம்மதிச்சு, நான் சம்மதிக்கல. டா பரமு, நமக்குள்ள இன்னத்துக்கு கச்சா முச்சா? அண்ணன் தம்பிக்குள்ள அது இதெல்லாம் ஓனா. ஐயோ, அண்ணன் தம்பியா? உறவு முறையா மாறி போச்சுடா. அப்படி என்னயா உறவு முறை மாறிடுச்சுன்ற நீ? എടോ അരുണാക്കവര്, എന്നടാ നിന്റെ കളത്തിൽ? இது தாலி. താലിയോ? നിന്റെ കളത്തിൽ എപ്പടി? யாராவது கட்டிருப்பாங்க. ஆறு. என்னமா அது? உங்க வீட்டுல தூங்க விட்டு தாலி கட்டுறீங்க கழுத்துல? ആരടാ നിന്റെ കളത്തിൽ താലി ഇട്ടത്? நான் கட்டின தாலி എതുക്കടാ താലി ഇട്ടേ? அம்முன்னு நினைச்சு கட்டிட்டேன். എടോ திருட்டு தாலி இட்டோ? எடோ அருணாக்கவரு, கொல்லடா அவனை. கீசுறேன். தாய் பட்டா என் கழுத்துல ஏடா தாலி கட்டுற? உன்னை கொண்டுட்டாண்டா வேலை. அடிச்சிடாத. நான் உன் கழுத்துல தாலி கட்டினவன். எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உன் நிலைமைய நினைச்சு பாடுறா. தாய், நான் விதவனானாலும் பரவாயில்ல. ஆமா, உன்னை கொண்டுட்டான் மறுபேச்சுடாய். കുത്താതെ. தாய் கீசுறேன். விடு. விடுமா நீ? എടോ അരുണാക്കവര്, എന്റെ ചേട്ടന്റെ മോൻ ചെത്ത് തൊലയും, വിട്ട് തൊലയടാ. ஏங்க ஏங்க, மணி 2 போகுது. இன்னும் என்ன எழுதிட்டே இருக்கீங்க? அதான் எழுதுறேன்னு தெரியுதுல்ல. டோன்ட் டிஸ்டர்ப் மீ.
இன்னும் கொஞ்ச நேரத்துல பொழுது விடிய போகுது, வந்து படுங்க. என் பொறுமை சோதிக்காதே, போயிடு. நீங்களும் என் பொறுமையை சோதிக்காதீங்க, வாங்க. சார், என்ன மன்னிச்சிருங்க சார், ஒரு அர்ஜென்ட் மேட்டர், அதான் நானே வந்துட்டேன். என்னையா அது? காலையில சாருக்கு ஒரு தபால் பிரிச்சு பார்த்தேன். இந்த பிளாக் டிக்கெட் கஸ்தூரி கிடைக்காதனால ஜாமீன் கொடுத்த உங்களுக்கே நோட்டீஸ் வந்திருக்கு. நாளைக்கே நீங்க கோர்ட்ல ஆஜராகணும். முன்ன பின்ன தெரியாத அந்த மாதிரி பொம்பளைக்கு நீங்க ஜாமீன் கொடுத்தது எனக்கு என்னமோ அவ்வளவு நல்லதா தோணலைங்க. நீங்க ஒண்ணு எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க, நான் வந்துடுறேன். நாராயணன், யார் அந்த கஸ்தூரி? அதுவாமா, அது வந்து மழுப்பாதீங்க, உண்மையை சொல்லுங்க. அதை ஏமா கேக்குறீங்க? அது ஒரு சேரிக்கு தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் விக்கிறது. அதுவே கதின்னு ஐயா சுத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த சேரிவாட கோர்ட்டுக்குள்ள பூந்து கோர்ட் சேம்பரே நாடுது. கஸ்தூரி, யார்? வக்கீல் ஐயாவா? ஸலாம் அலைக்கும். வணக்கம். வாங்க உட்காருங்க. பரவாயில்ல. கஸ்தூரி, இந்த பாருமா, வக்கீல் ஐயா வந்திருக்கார். கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, வக்கீல் ஐயா, கேஸ் விஷயமா ஏதாவது பேசுறதா இருந்தா பேசிட்டு இருக்க. நான் போய் டீ வாங்கிட்டு வந்துடுறேன். எங்க வந்தீங்க? உன்னை பார்க்கதான் கஸ்தூரி. வெக்கமா இல்ல? உங்க மூஞ்சில முழுக்க இஷ்டம் இல்லாம தானே இத்தனை நாளும் நான் உங்களை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி நடந்துக்கிறேன். அப்போ ஏன் என்னைய சுத்தி சுத்தி வரீங்க? என்ன கெடுத்து குட்டிச்சோராக்கி இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது போதாதுன்னு வேற ஏதாவது திட்டத்தோட வந்திருக்கீங்களா? ஆத்திரப்படாத கஸ்தூரி. அன்னைக்கு என்ன பேச விடல, இன்னைக்காவது பேச விடு. உன்னை டீச்சர் கஸ்தூரியா பார்த்துட்டு பிளாக் டிக்கெட் கஸ்தூரியா பார்த்தப்போ பதறி போயிட்டேன். உன்னோட தனியா பேசணும்னு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா அதுக்கு நீ சந்தர்ப்பம் கொடுக்கல. இருந்தாலும் நானே வழிய வந்து ஜாமீன் கொடுத்தேன். ஏன் கொடுத்தீங்க? உங்களை யார் கொடுக்க சொன்னாங்க? நான் என்ன உங்ககிட்ட மடிப்பிச்சா கேட்டேன்? என் கடமை நான் செஞ்சேன். கஸ்தூரி, உன் வாழ்க்கை கெடுத்துட்டு நான் நிம்மதியா இருக்கிறதா நீ நினைக்காத. தியேட்டர்ல உன்னை பார்த்ததுல இருந்து கோர்ட்லயும் வீட்லயும் உன் நினைப்புதான். நீ டீச்சர் கஸ்தூரியா பிளாக் டிக்கெட் கஸ்தூரியா மாறி மாறி வந்து என் நெஞ்சை ஈட்டு போல குத்திக்கிட்டு இருக்க. அந்த வேதனையும் வலியும் அனுபவிச்சுட்டு இருக்கிற எனக்கு தான் தெரியும். நிஜமாவே நீங்க எனக்கு செஞ்ச துரோகம் உங்களை உறுத்துறதா இருந்தா, உண்மையிலேயே உங்க தப்ப நீங்க உணர்ந்தவரா இருந்தா, உங்க பொண்டாட்டியா என்னை ஏத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போவீங்களா? உங்களுக்கெல்லாம் அந்த தைரியம் கிடையாது. அது சுத்தமான ஆம்பளைக்கு தான் வரும். நீங்க எல்லாம் பொம்பளை பொறுக்கீங்க. இனி உங்களுக்கு மரியாதை கிடையாது. போங்க வெளியே. Get out! ஐயா, வக்கீல் ஐயா. என்னம்மா, என்ன ஆச்சு? வக்கீல் ஒரு மாதிரி போயிட்டு இருக்காரு. போட்டுமே, நமக்கு என்ன ஆச்சு? நமக்கு என்னாச்சா? நம்ம வீடு தேடி வந்தவங்களை எப்படித்தான் நடத்துறதா? இவனெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுல்ல. இந்த பாருமா, அவன் வேணும் மரியாதை எல்லாம் பேசக்கூடாது. ஆமா, இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன், இவனுக்கு மரியாதை வேற. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், மறுபடி நீ. அன்னைக்கு ஜாமீன் கொடுத்து வந்தவர்கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டேன். இன்னைக்கு நம்ம வீடு தேடி வந்தவர்கிட்ட ஏதோ கடுமையா பேசி அனுப்பிச்சிருக்கேன். வர வர போக்கு சரியில்லை. ரொம்ப நாளா இந்த வீட்டுல உங்க சாப்பாட்டுக்கு நான் பாடம் மறந்துட்டேன். அதனாலதான் உங்களுக்கு போக்கு. தங்கச்சி, என்ன வார்த்தம்மா சொல்லிட்டேன்? பின்ன என்ன, அந்த ஆளுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கிட்டு உதவிக்கு வந்தவங்களை உதாசீனப்படுத்த எனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. கிராமத்துல என்ன கெடுத்ததுக்கு பிராயச்சித்தமா டவுன்ல வந்து உதவி செய்யறான்னு. தங்கச்சி, நீ சொல்றது? ஆமாண்ணே, என்ன கெடுத்து நாசமாக்கி நடுத்தரல நிக்க வச்சதே இந்த பாவிதானே. அல்லா,
தங்கச்சி, எனக்கு ஒரு நிமிஷம் அவகாசம் விடுமா? அந்த வக்கீல அடிச்சு கட்டி கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல வச்சு அவன் கையால கழுத்துல தாலி கட்ட சொல்றேன். இல்லங்கண்ணே, அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டி சம்சாரத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். பிரகாஷ்! நிஜமாவே நீங்க எனக்கு செஞ்ச துரோகம் உங்களை உறுத்துறதா இருந்தா, உண்மையிலேயே உங்க தப்ப நீங்க உணர்ந்தவரா இருந்தா, என்ன உங்க பொண்டாட்டியை ஏத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போவீங்களா? கல்யாணம் ஆயிட்டா என்னங்க, அவளுக்கு எடுத்தவன் அவளுக்கும் ஒரு வாழ்க்கை கொடுத்து தான் மனைவிக்கு சரிசமமா அந்தஸ்து கொடுத்து அவளையும் வாழ வைக்கணுங்க. இப்பவே என்ன உங்க பொண்டாட்டியை ஏத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்களா? தான் மனைவிக்கு சரிசமமா அவளையும் வாழ வைக்கணுங்க. மாப்பிள, என்ன வீட்டுல பொண்டாட்டிய தனியா விட்டுட்டு வந்திருக்கியா? இப்ப எப்படி? பொண்டாட்டி தனியா இருப்பாளா இல்ல வேற ஆம்பளை கூட பேசிக்கிட்டு இருப்பாளா? கையா நீட்டுற, இரும்பு பிடிக்கிற கைடா, நல்லி நதியா கழட்டிடுவேன். உன் பொண்டாட்டிய பத்தி ஒரு வார்த்தை சொல்லி உனக்கு பொத்துக்கிட்டு வருதே, பாவம். இந்த அநாத பொண்ணை கெடுத்து நாசமாக்கி நடுத்தருவுல நிக்க வச்சுட்டீங்களா? இதுக்கு என்ன பதில் சொல்றேன்? இதுல ஏன் தப்பு இல்ல, வேற யார் தப்பு? அவளா ஓடி வந்து உன் மேல விழுந்தாளா? இப்ப அவளுக்கு என்ன பதில் சொல்றேன்? சொல்லு. அண்ணே, ஆசைப்படாதீங்க. அவனை தொட்டாலே பாவம். நீங்க இருங்க, நீங்க இருங்க. மரியாதை அங்க இருந்து போயிடு. நான் போறதுக்காக இங்க வரல, உன்னை கையோட கூட்டிட்டு போறதுக்காக தான் இங்க வந்தேன். கையோட கூட்டிட்டு போவா? போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கிற பிளாக் டிக்கெட் பொம்பளையா இல்ல, என் பொண்டாட்டியா? நாளைக்கு கேஸ் உள்ள நீ என் பொண்டாட்டியா நிக்கிற, உன் புருஷனா நான் வாதாடுறேன். Come on. லட்சுமி, இவதான் கஸ்தூரி. இனிமே இவ இங்கதான் இருப்பா. கேடு கட்டுதுங்க. கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் எல்லாம் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. Shut up. அவ ஒண்ணும் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் இல்ல, கேர் ஆஃப் பிரகாஷ். இந்த வீட்டுக்குள்ள வர இருக்க எல்லாத்துக்கும் அவளுக்கு தகுதி உண்டு. என்ன தகுதி உண்டா? தராதரம் இல்லாததெல்லாம் நீங்க கூட்டிட்டு வருவீங்க, அத பாத்துட்டு சும்மா இருக்க? நான் ஒண்ணு கல் இல்லைங்க, கட்டின பொண்டாட்டி. நீ கட்டின பொண்டாட்டி, அவ கட்டாத பொண்டா. லுக், உனக்கு இந்த வீட்டுல எவ்வளவு உரிமை உண்டோ அத்தனையும் அவளுக்கும் உண்டு. நீ ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்காட்டாலும் சரி, கடைசி மூச்சு வரைக்கும் அவ இங்கதான் இருக்கா. சார், கமிஷனர் கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. குட் ஈவினிங் சார். எஸ் சார், எஸ் சார். இல்ல சார், இன்னைக்கு வீட்டுல ஒரு முக்கியமான, அவ்வளவு முக்கியமான மேட்டர்னா நான் உடனே வந்துடுறேன். அப்கோர்ஸ் வித் ரெக்கார்ட்ஸ். எஸ் சார், எஸ். மிஸ்டர் நாராயணன், அந்த வீராசாமி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க. லட்சுமி, நான் இப்ப எதை சொன்னாலும் உனக்கு புரியாது. நான் போயிட்டு வந்து எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். அப்போதான் நான் செஞ்சதுல உள்ள நியாயம் உனக்கு புரியும். கஸ்தூரி, நான் போயிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ இங்கே இரு.
வேண்டியது இதுதானே, எடுத்துக்க. இந்த பிச்சை காசுக்காக நான் வரல. அப்போ இது உனக்கு போதாது. ஓகே, எவ்வளவு வேணும் சொல்லு. எவ்வளவு கொடுப்ப? லட்சம், 10 லட்சம், எவ்வளவு வேணாலும் கேளு. பத்தலைனா இந்த வீடு, வாசல், காரு, பங்களா எல்லாத்தையும் நீயே எடுத்துக்க. நிஜமா? சத்தியமா? சத்தியமா? என் தாலி மேல சத்தியமா? எனக்கு அந்த தாலி தான் வேணும். என் புருஷனு என்கிட்ட இருந்து நீ பிரிச்சிடுவியோன்னு பயந்துதான் எதை வேணாலும் கேளுன்னு தாலி மேல சத்தியம் பண்ண. அதையே நீ கேக்குறியேம்மா. என்ன மிஞ்சி போனா ஒரு 5 சவரன் அதை கொடுத்துட்டா வாங்கின மறு நிமிஷமே நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன். நான் சொல்றதும் சத்தியம்தான். ஆனா என்கிட்ட தாலி இல்லை. அது மேல சத்தியம் பண்றதுக்கு. என்ன மன்னிச்சிடு. இதை தவிர எனக்கு வேற வழியே தெரியல. புனிதமான தாலியை கட்டிக்கிறதுக்கு முன்னாலே கெட்டு போனவனா அந்த ஆத்திரத்துலதான் உன் தாலியை கேட்டம்மா. புருஷனை பிரியவோ பங்கு போடவோ இந்த மண்ணுல எந்த பொண்ணும் ஒத்துக்க மாட்டா. அதைத்தான் நீயும் செஞ்ச. அது இந்த மண்ணோட பெருமைமா. கட்டின தாலியை விட கட்டின புருஷன் தான் ஒசத்தின்னு கயிட்டு கூடாது. என்னை கயிட்டு கொடுத்துட்டியே. நீ சாதாரண மனுஷன் இல்லம்மா. சாட்சாத் சாட்சாத் அந்த மகமாயிமா மகமாயிமா. லட்சுமி, நீ ஒரு குறை இல்லாம பூவை போட்டுமா மஞ்சள் குங்குமத்தோட மங்களகரமா வாழணுமா. உனக்கும் புருஷனுக்கும் நான் குறுக்க நிக்கவே மாட்டேன். நான் இப்பவே இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு போயிடுறேம்மா. லட்சுமி, நீ உன் தாலிய நீ எடுத்து. அண்ணே, என்ன இது கோலம்? கத்தியும் கையுமா?
என்ன அலங்கோலமாக்குனவன் அக்குவர் ஆணிவர் யாத்திரத்துக்காக இந்த கோலம் எங்கந்த பாவி வெளியே வராண்டாய். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. 2 வருஷமா நீ சொல்றதான நான் கேட்டுட்டு வந்திருக்கேன். இவரை பத்தி சொல்லாது என் உடம்புல விஷமா இருக்கு. பழி வாங்காம விட மாட்டேன். அண்ணே, நீங்க முதல்ல கீழே இறங்கி வாங்க. அவர் ஏன் கூட்டிட்டு வந்தாரு, எதுக்காக கூட்டிட்டு வந்தாரு நான் சொல்றேன். அவன் ஏதோ திட்டத்தோட தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். சட்டம் தெரிஞ்சவன் சட்டுன்னு கொண்டுட்டா வெளியே தெரிஞ்சு போயிடும். அதனால சாப்பாட்டுல விஷத்தை கலந்து உன்னை அணுவணுவா கொள்றதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். அது வரைக்கும் அவனை நான் விட மாட்டேன். நீ யாரு வீட்டுக்குள்ள வந்து யார பத்தி பேசிட்டு இருக்க? என் தங்கச்சியை கடத்தி கொண்டாந்து உன் வீட்டுல வச்சுக்கிட்டு என்னையவா மிரட்டு. மரியாதையா சொல்றேன், இதோட நிறுத்திக்க. உனக்கு மரியாதை வேற, மானம் கெட்டவனே. யாரை கேட்டா என் தங்கச்சி இங்க கூட்டிட்டு வந்த? நீ யார கேட்க? யாருன்னு கேட்ட? உன்னால கற்பழிக்கப்பட்டு சீரழிஞ்சு ஓடி வந்து என் காலில் விழுந்து காப்பாத்துங்கன்னு கேட்டப்ப அவளுக்கு அடைக்கலம் கொடுத்த அண்ணன் தானா? கஸ்தூரி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். உங்க அண்ணன் அவரை அடிக்க வேண்டாம்னு சொல்லு. ஒன்னால் அவன் கர்ப்பமாகி வாயு வயிறுமா இருந்தப்ப கண்ணுக்கு இவையா இருந்து காட்ட வேண்டானா? என்னையா யாருன்னு கேட்கிறேன். அப்பம் பேர் தெரியாம அவ பெற்ற குழந்தைக்கு நான் காலியா இருந்து அந்த குழந்தை கண்ணை மூடினோன்னு மண்ணு போட்ட வேண்டானா? என்னையா யாருன்னு கேட்கிறேன். இன்னைக்கு உன்னை மண்ணோட மண்ணாவது போத. ஐயா, ஐயா, அவரை விட்டுடுங்க. அவரை விடுங்கண்ணே. அவரை வெட்ட என் புருஷனை பிரியக்கூடாதுன்னுதான் ஏன் தாலியே உனக்கு கொடுத்த. அவர் ஏன் என்கிட்ட இருந்து உங்க அண்ணன் பிரிச்சுடுவாரு போல இருக்கு. மஞ்சள் குங்குமத்தோட மங்களமா வாழுன்னு வாழ்த்தினியே, என்ன அமங்கலமா பார்க்க நீ ஆசைப்படுறியா? சொல்லு கஸ்தூரி, சொல்லு. பாஷா, அவளுக்கு வாக்கு கொடுத்த சுமங்கலியா இருமான்னு எனக்கு தெரியாது. தங்கச்சி, உன் கழுத்துல மாங்கல்ய ஏறிடுச்சாமா? அது தெரியாம நான் அவசரப்பட்டுட்டனே. அம்மா, உன் கழுத்துக்கு மாங்கல்யம் வந்தா உங்க சாமிக்கு பாலாபிஷேகம் பண்ண சொல்லி குருக்கள் பாய்கிட்ட சொல்லியிருக்கேன். அவனி நீ மாங்கல்யத்தோட பல்லாண்டு வாழணும். பாலாபிஷேகம்.